செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாக்கிறவரே, எங்களை கைவிடாதவரே, எங்களை விட்டு விலகாதவரே. ஆமென், ஆமென். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கிருபை அப்பா. கிருபையினால் எங்களை நிற்க வைத்து கொண்டிருக்கிறீர். நன்றி, 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 நன்றி. எங்கள் மேல் நம்பிக்கையை வைத்து எங்களை நடத்துகிறவரே, எங்கள் மேல் அதிக அன்பு வைத்திருக்கிறவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீர் ஒருவரே பாத்திர. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் ஒருவரே பரிசுத்தமுள்ளவர். ஆமென் ஆண்டவரே, எங்கள் நடுவிலே நீர் எழுந்தருளுவீராக. ஹல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் ஆராதனை உமக்கு. கேருபீன்கள், கேருபீன்கள், சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரை பாடுவோம். கேருபீன்கள், ஆமென், போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை. மேலானவர், மகிமை நிறைந்தவர், ஆராதனை. We worship you Lord. நீர் ஒருவரே பாத்திர. சொல்ல, எழுக்குத்து விளக்கின், எழுக்குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. எழுக்குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு. உயர்ந்தவர் எங்கள் நடுவில் மகிமைப்படுவீராக. நீர் மாத்திரம் பெருகணும், நாங்க சிறுகணப்பா. ஆராதனை துதியினாலே உமக்கு ஒரு சிங்காசனத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் நடுவில் வாசம் பண்ணுவீராக. பலிபீடத்தின் மத்தியிலே, பலிபீடத்தின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. பலிபீடத்தின் மத்தியிலே உலாவிடும் எங்கள். எல்லாரும் பாடுவோம். ஆராதனை, 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 ஆராதனை உமக்கு. ஒரு விசை கூட ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. ஆதியும் அந்தமும், ஆதியும் அந்தமும் ஆனவரே. அல்பாவும் மேகாவும் ஆனவரே. ஆதியும் அந்தமும் ஆனவரே. அல்பாவும் மேகாவும் ஆனவரே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. ஹல்லேலூயா. ஆமென். ஆராதனை, ஆராதனை. இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவரே. இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை கரங்களில் உடையவரே. இருபுறமும். Hallelujah. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. பாடுவோம். ஆராதனை, ஆராதனை.
மேலானவரே, உயர்ந்தவரே, மகிமை நிறைந்தவரே. ஹல்லேலூயா. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. பரிசுத்தமும் சத்தியமும், பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகோலை உடையவரே. பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகோலை. ஆராதனை, ஆராதனை. மேலானவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. பாடுங்கள். ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. உயர்ந்தவரே, நன்றி அப்பா. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. ஹல்லேலூயா. அப்படி கரங்களை அசைத்து ஹல்லேலூயா. ஆஹா, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மேலானவரே, மகிமைப்படுவீராக, உயர்ந்திருப்பீராக, தேவன் எழுந்தருளுவீராக. ஆமே. நல்ல கரங்களை தட்டி நம் நடுவில் எழுந்தருளி இருக்கிற தேவனுக்கு மகிமையா முழு பலத்தோடு ஸ்தோத்திரங்களோடு. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மேலானவர் எங்கள் நடுவில் மகிமைப்படுவீராக. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களை அதிசயமாய் நடத்தி ஆண்டவரே, இந்த மாதத்தின் இந்த கடைசி சனிக்கிழமை இந்த மாலை நேரத்திலே உம்முடைய சமூகத்திலே எங்களை ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு உம்முடைய மிகுந்த கிருபையினால் எங்களை கொண்டு வந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்திலும் நீர் விரும்புகிற ஆராதனை எங்களிலிருந்து வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு பிரியமானவைகள் எங்களிலே வெளிப்படுவதை ஆண்டவரே நாங்களும் ஏறெடுக்கத்தக்கதாய் கர்த்தரே நாங்கள் எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்தும், தகுதிப்படுத்தும். ஆராதனை முழுவதும் தெய்வ பிரசன்னத்தினால் நிறைந்திருக்கட்டும். நீர் அழைத்து கொண்ட நம்முடைய பிள்ளைகளுக்காக நன்றி. வந்து கொண்டிருக்கிறவர்களும் தடையில்லாமல் வந்து சேர கிருபை செய்யுங்க. ஆன்லைன் மூலமாக இணைந்து ஆராதிக்கிறவர்களும் இருக்கிற இடத்திலே பிரசன்னத்திலே களி கூறுவார்களாக. நீர் மாத்திர பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும். எல்லா தடைகளையும் மாற்றி எல்லாவற்றையும் அனுகூலப்படுத்தி தாரும். வேண்டிய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அப்படி எழுந்து நின்று ஒரு சங்கீத பகுதியை வாசிக்கலாம். 54வது சங்கீதத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எல்லாரும் வேதத்தை எடுத்து எழுந்து நிற்போம். கர்த்தர் நல்லவர். 54வது சங்கீதத்தை சத்தமாய் வாசித்து ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? தேவனே, உமது நாமத்து நிமித்தம் என்னை ரட்சித்து உமது வல்லமையினால் எனக்கு நியாயம் செய்யும். தேவனே, என் விண்ணப்பத்தை கேட்டு என் வாயின் வார்த்தைகளுக்கு செவிகொடும். அந்நியர் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள். கொடியர் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். தேவனை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்கார்கள். இதோ தேவன் எனக்கு சகாயர். ஆண்டவர் என் ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களோடு இருக்கிறார். அவரின் சத்துருக்களுக்கு தீமைக்கு தீமையை சரி கட்டுவார். உமது சத்திய நிமித்தம் அவர்களை நிர்மூலமாக்கும். உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன். கர்த்தாவே, உமது நாமத்தை துதிப்பேன். அது நலமானது. அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். என் கண் என் சத்துருக்களில் நீதி சரி கட்டுதலை கண்டது. ஹல்லேலூயா, ஆமென். அப்படி அமர்ந்து கொள்வோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த சாட்டர்டே வர்ஷிப்ல வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு நாளும் கர்த்தரே நம்மை அதிசயமாய் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். 10 மாதங்கள்
கர்த்தரே பத்திரமாய் பாதுகாத்து இந்த 10வது மாதத்தின் இந்த கடைசி சனிக்கிழமை இந்த மாலை நேரத்தில் ஆண்டவரை துதிக்கும்படி கர்த்தர் நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியுது மிகுந்த கிருபைன்னு சொல்றவங்க? ஹல்லேலூயா! அப்படி மிகுந்த கிருபையினால் வந்திருக்கிறோம். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய கிருபையினால் மாத்திரமே. ஆமென். எனவேதான் சங்கீதக்காரன் உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன். ஹல்லேலூயா! கர்த்தாவே உமது நாமத்தை துதிப்பேன், அது நலமானது. எது உங்களுக்கு நலம், எது உங்க லைஃப்ல நலமானதுன்னு கேட்ட ஒரு தேவ பிள்ளை சொல்லணும், என் ஆண்டவரை துதிக்கிறதா எனக்கு நலமானது. ஹல்லேலூயா! ஆண்டவரை பாடுறது. எனவே அப்படிப்பட்ட தருணங்கள் கிடைக்கும் போது நாம் மிஸ் பண்ணிடவே கூடாது. ஆமென். சுகம் பலன் கர்த்தர் தந்து, ஆமென், வாசல்களை திறந்து அனுகூலமான வேயை ஓப்பன் பண்ணி சமூகத்தில் வரத்தக்கதாய் கர்த்தர் கொண்டு வரார்னா அந்த சான்ஸை மிஸ் பண்ணிடவே கூடாது. அதுதான் நமக்கு நலமா இருக்கும். ஹல்லேலூயா! அதுதான் நம்முடைய வாழ்க்கையில நலமான காரியம். அந்த நலமானதை பிடித்துக்கொள்ள வாழ்க்கையிலும் நன்மையானதை கர்த்தர் செய்து கொண்டிருப்பார். எத்தனை பேர் சொல்லபடி நான் ஆராதிக்கிறேன், ஆண்டவர் நல்லவர் என்று சொல்றவங்க சத்தமாய் நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே, நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. பாடுகள். நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே, நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே, நன்றி சொல்லி நாதன் இயேசு நாமத்தையே, நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே, நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை. எத்தனை பேர் ருசிச்சு சொல்ல முடியும் அவர் நல்லவர்? நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில். ஆமென். நல்லவரே ஆமென் நன்மைகள் என் வாழ்வில். ஆமென். கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே. பாடுங்க பார்க்கலாம். கடந்த நாட்கள் ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல் காத்தாரே, காரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் என்னை நடத்தினாரே. காரத்தை கர்த்தர் ஒருவரே என்னை நடத்தினார். ஆமென். கனிவாய் என்னை சொல்லோ. நல்லவரே நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில். ஆமென். நல்ல என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், நன்மைகள். ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும் இதுவரை கர்த்தர் என் வாழ்க்கையில் நன்மையே செய்து கொண்டிருக்கிறார்னு சொல்றவங்க? ஆமென். இதை அனுபவிக்கிறவர்கள், அவன் டேஸ்ட் பண்றவங்க தான் தாவீது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிக்கணும். டேஸ்ட் பண்றவங்க தான் பாடிக்கொண்டே இருப்பார்கள். ஹல்லேலூயா! நான் டெய்லி ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துறேன்னா, ஆமென், மற்றவர்களுக்கு அது எப்படின்னு தெரியாது. ஆனா பாடுறவங்க எதனால பாடுறாங்கன்னா டேஸ்ட் பண்றதுனால. சும்மா ஒருத்தங்களால பாட முடியாது. இன்னைக்கு நான் பாடி மகிமைப்படுத்துறேன் என்றால் நான் கர்த்தர் நல்லவர் என்பதை ரொம்ப டேஸ்ட் பண்றேன்னு அர்த்தம். எத்தனை பேர் டேஸ்ட் பண்ணி ஆராதிக்க வந்திருக்கிறீங்க? நல்ல கைகளை தட்டி சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். சந்தோஷத்தோட உற்சாகத்தோட நன்றி சொல்லி பாடுவே, நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே, நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே, நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே, நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை பாடுவோம். நல்லவரே நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே,
கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே. கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே. காரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவா என்னை நடத்தினாரே. காரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் சந்தோஷமாய் சொல்ல நல்லவரே நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே நல்லவரே glory நன்மைகள் என் வாழ்வில் மறுபடியும் நல்லவரே நல்லவரே வல்லவரே. சந்தோஷத்தோட கர்த்தரை உயர்த்தி கர்த்தரை ஆராதிக்க விரும்புறவங்க நல்லவரே வல்லவரே நன்மைகள். எரிகோ போன்ற எதிர்ப்புகள் எனக்கு எதிராய் வந்து எழும்பினாலும் எரிகோ போன்ற எதிர்ப்புகள் எனக்கு எதிராய் வந்து எழும்பின விசுவாசத்தோடு சேனையின் கர்த்தர் எந்த முன்னே செல்கிறார் என்றும் பயப்படே. சேனையின் கர்த்தர் எந்த முன்னே செல்கிறார் என்றும் பயப்படு. நல்லவரே நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் ஷலதரமஹந்தலருவோ எஸ் வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் நல்லவரே நல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே நல்லவரே. ஆமென். நன்மைகள் என் துன்பங்கள் எந்த வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும் துன்பங்கள் எந்த வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும் கண்மாலை தேவன் என்னோடு இருக்க கவலை இல்லை என் வாழ்விலே. கண்மாலை தேவன் என்னோடு இருக்க கவலை இல்லை. சொல்லுங்க நல்லவரே நல்லவரே ஷலரபமா கதரா. சந்திக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவன் நம்மோடு கூட இருக்கிறான். நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் பாடுங்கள் நல்லவரே நல்லவரே. ஆமே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே நல்லவரே நன்மைகள் என் வாழ். மேகங்கள் மீது மன்னவன் இயேசு வேகம் வருவார் ஆனந்தமே. மேகங்கள் மீது மன்னவன் இயேசு எத்தனை பேர் வாஞ்சையோடு சொல்லுவீங்க? கண்ணீர் துடைத்து பாலனை கொடுக்க கத்தாதி கர்த்தர் வருகின்றாரே. கண்ணீர் துடைத்து பாலனை கொடுக்க கத்தாதி கர்த்தர் வருகிறாரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே நல்லவரே. ஆமே நன்மைகள் என் வாழ்வில் ஒரு விசை கூட நல்லவரே நல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே நல்லவரே. ஒரு விசை கூட நன்றியோடு சொல்லுவா. கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே. பாடுங்க. கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவா என்னை நடத்தினாரே. என் கரத்தை பிடிச்சவர் அவர் விடவே இல்லை. அவர் ஒருவரே நடத்தி கொண்டிருக்கிறார். சொல்லு நல்லவரே நல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. ஆமென் வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் மறுபடியும்
சூழ்ந்தாலும் நான் பயப்படேன். சொல்ல துன்பங்கள் எந்த வாழ்வில், துன்பங்கள் எந்த வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருங்கினாலும், துன்பங்கள் எந்த வாழ்வினிலே சூழ்ந்து என்னை. சொல்ல கண்மலை தேவன், கண்மலை தேவன் என்னோடு இருக்க கவலை இல்லை என் வாழ்விலே. கண்மலை தேவன் என்னோடு இருக்க கவலை இல்லை. பாடுவோம். நல்லவரே, நல்லவரே, தேங்க்யூப்பா. நீர் இருக்க எனக்கு பயம் இல்லை, நீர் இருக்க எனக்கு கவலை இல்லை. நல்லவரே, ஆமென். நன்மைகள் என் வாழ்வில். நல்லவரே, நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே, நல்லவரே. ஹல்லேலூயா. நன்மைகள் நன்றி சொல்லி பாடுவே, நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின். நன்றியால் நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்றியா என் உள்ளம் நிறைந்து நாதன். எல்லாரும் சேர்ந்து நல்ல கைகளை தட்டி கடைசியா நல்லவரே, நல்லவரே, ஓ நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே, நல்லவரே, ஆமென். நன்மைகள் என் வாழ்வில். மறுபடியும் நல்லவரே, நல்லவரே, என் கர்த்தர் நல்லவர், என் கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஆமென். அப்படியே சொல்லுவோம். எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம், எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த, ராஜா நீ செய்த என்னியே. ஓ ராஜா, ராஜா நீ செய்த. ஹல்லேலூயா. ஆராதனை, ஆராதனை உமக்கே, உமக்கே, உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா, ஆமென். நல்ல கைகளை தட்டி என் கர்த்தர் நல்லவர் என்று ருசிக்கிற உள்ளங்கள் ஸ்தோத்திரத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். என் ஆண்டவர் நல்லவர், நன்மையே என் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறார், நன்மையை மட்டுமே செய்து கொண்டிருக்கிறார். ஆமென், 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 ஆமென். என் மேல் அன்பா இருக்கிறவர் எனக்கு நன்மை மட்டுமே செய்கிறார். விசுவாசிக்கிற உள்ளங்கள் நன்றியுள்ள இருதயத்தோடு கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. என் தேவன் நல்லவர், நன்மைகள் என் வாழ்க்கையில் செய்கிற தேவன். எத்தனை பேர் சொல்ல முடியும், நன்மைதான் என் வாழ்க்கையில் கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பல நேரத்தில் நாம நினைக்கிறோம் என் லைஃப் இப்படி இருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆமென். நாம சிலது கற்பனையில யோசிச்சு இல்ல, சில சூழ்நிலை எல்லாம் பார்க்கும்போது இந்த சூழ்நிலை இல்லாம, என் குடும்பத்தில் இப்படி ஒரு நிலை இல்லாம இப்படி இருந்தா நல்லா இருந்திருக்கும், இப்படி இருந்தா நல்லா இருந்திருக்கும், இப்படி யோசிச்சுட்டு இருக்கிறோம். ஆனா உண்மையா சொல்றேன், அப்படி இருந்தா நல்லாவே இருக்காது. இப்ப எப்படி நடத்துறாரோ இப்படி இருக்கிறது தான் நல்லது. ஆமா, நாம நினைச்சது போல இருந்திருந்தா அவரை டேஸ்ட் பண்ணிருப்போமான்னு கேட்டா தெரியல. ஆனா இப்படிப்பட்ட பாதையிலும் என் கர்த்தர் நல்லவர் என்பதை நான் அதிகம் ருசிக்கிறேன் என்று சொல்றவங்க ஹல்லேலூயா. அமைதியான கடலில் சீஷர்கள் இயேசுவை பார்க்கவில்லை. அப்பொழுது இயேசு தூரமா இருந்தார். எப்போ அலைகள் கொந்தளிச்சு பிரச்சனை ஜாஸ்தியாச்சோ, தூரமா இருந்த இயேசு அவங்க பக்கத்துல நிக்கிறத பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். நாம நினைச்சது போல சில காரியங்கள் நடந்திருந்திருக்குமானா இந்த ஆண்டவரை எவ்வளவு ருசிச்சிருப்போன்னு தெரியல. சில காரியங்கள் நாம நினைச்சது போல நடக்காததுனாலதான் நான் அதிகம் ஆண்டவரை ருசிச்சேன்னு சொல்றவங்க
ஹல்லேலூயா. நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகள் எல்லாம் நல்லவரே நல்லவரே. சொல்லுங்க, குறையில்லாமல் குறையில்லாமல் நடத்தினீரே, தடையெல்லாம் குறையில்லாமல் குறையில்லாமல். எவ்வளவு அழகா நடத்துறாருங்க, அதிசயமாய் நடத்துகிறார். எல்லாம் ஆமேனை தாழ்த்தி என்னை தாழ்த்தி உம்மை உயர்த்திடுவே, என் வாழ்வில் நாயகன் நீரே. நன்றியோ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நினைக்கின்றே நல்லவரே. அவர் எப்படி நடத்துறாரோ அதற்கேற்றார் போலே நடந்துருங்க. ஆமென். அவர் எப்படி நடத்துறாரோ, அது ஒரு மரண இருளின் பள்ளத்தாக்கா இருக்கலாம், நீங்க நடந்துட்டே இருங்க, நடந்துட்டே இருங்க. ஆமென். நாம நினைக்கிறது போல சில சூழ்நிலைகள் கர்த்தர் அனுமதி தள்ள கர்த்தர் நம்மை நடத்துவது. ஆமென். நாம நினைக்கிறோம் இப்படி இருந்தா என் லைஃப் நல்லா இருந்திருக்கும், இப்படி ஆண்டவர் மட்டும் கொண்டு போயிருந்தாங்க. சிலர் நினைக்கிறது எனக்கு வேற ஏதாவது குடும்பத்தில் கல்யாணம் இருந்தா. சில சண்டை வந்தோன்னு சொல்லுவாங்க, உங்களை கெட்டினதுனால தான் எனக்கு எத்தனை அலைன்ஸ் வந்து தெரியுமா. வேற எந்த அலைன்ஸ் நீங்க செலக்ட் பண்ணியிருந்தாலும் இதோட மோசமான பிரச்சனையை பார்த்துருவீங்க. அவன் கர்த்தர் நம்மளை நேர்த்தியாக நடத்தி கொண்டிருக்கிறார். அவன் இப்படி நடப்பது நல்லது. ஆமாம். ஏன்னா ஆண்டவர் நம்ம எப்படி வச்சிருக்கிறான்னா உள்ளங்கையில். அதுதான் ஏசாயாவை கொண்டு சொன்னார், உன்னை நான் உள்ளங்கையில வரைஞ்சு வச்சிருக்கிறேன். இந்த வார்த்தை சொல்வதற்கு முன்னாடி என்ன சொல்றேன், தாய் உன்னை மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன், என் உள்ளங்கையில் நான் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பா இருந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் நம்புகிறீர்கள் என்னை நேர்த்தியாய் நடத்துகிற தேவன் அவர்? சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. உயர்விலும் தாழ்விலும் என் பக்கமாய் நின்று என் துணையாய் வந்தவர். சொல்லுவோம், உயர்விலும் தாழ்விலும், உயர்விலும் தாழ்விலும் என் துணையாக வந்தீரே. நிறைவிலும் என் குறைவிலும் என் நம்பிக்கையானவரே. உயர்விலும் தாழ்விலும், உயர்விலும் ஓ என் துணையாக வந்தீரே. நிறைவிலும் என் குறைவிலும் என் நம்பிக்கை. நன்றியோடு சொல்லுங்க, எல்லா நட்சத்திரங்கள் பெயர் அறிந்தவரே, என் முகத்தை உம் கையில் வரைந்தவரே, என்னை மறவாமல் நினைப்பவரே. நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகள் எல்லாம் ஹல்லேலூயா நல்லவரே. ருசிச்சு சொல்லுவோம், நன்றியோடு நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகள் எல்லாம் நினைக்கின்றே நல்லவரே. சோதனையில் வேதனையில், சோதனையில் வேதனையில் என் பக்கமாய் நின்றவரே. முன்னும் பின்னும் பாதுகாக்கும் நல் கோட்டை இருப்பவரே. சோதனையில் வேதனையில் சோதனை இன்னும் நெருங்கி வந்தவர், என்னை விட்டு விடாமல் நடத்தினவர் நின்றவரே. முன்னும் பின்னும் பாதுகாக்கும் நல் கோட்டையா. எத்தனை பேர் சொல்ல முடியும், எல்லா வியாதி பலவீன நேரங்களில் உன் பரிகாரி நான் என்று சொன்ன
ஜீவன் தந்தவரே, நன்றியோடு. ஹல்லேலூயா. எது எனக்கு நல்லதோ, எது எனக்கு நன்மையோ, அதை தான் என் ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய செயல்கள் தீமைக்கல்ல. ஆமென். நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகள் எல்லாம் நினைக்கின்றே, நல்லவரே. குறைவில்லாமல் நடத்தினீரே, தடை எல்லாம் நீராகற்றி நீரே, குறைவில்லாமல். ஆமென். என்னை தாழ்த்தி உம்மை உயர்த்திடுவே, என் வாழ்வில் நாயகன் நீரே, நன்றியோடு. ஆமென். நன்மைகள் எல்லாம். ஹல்லேலூயா. நல்லவரே. சொல்லுங்க, நன்றியோடு நல்ல தேவா. என் கர்த்தர் நல்லவர், என் கர்த்தர் மாறாதவர். அவர் இம்மட்டும் எனக்கு நல்லவராகவே இருக்கிறார். அவருடைய கிருபை அதிகம் ருசிக்க வைக்கிறார். அப்படியே உங்க வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, இன்னையோளம் என்னை நடத்தி, இன்னையோளம் என்னை புலத்தி, என்ற இயேசு எത്ര நல்லவன், அவன் என்னென்னும் மதியாயவன். எத்தனை பேர் சொல்லுவீர்கள், என் இயேசு நல்லவன். എന്റെ ആവശ്യങ്ങൾ അറിഞ്ഞു, എന്റെ ആവശ്യങ്ങൾ അറിഞ്ഞു. ആകാശത്തിൻ കീഴിൽ വാതിൽ തുറന്നു. എല്ലാം സമൃദ്ധിയാ, എല്ലാം സമൃദ്ധിയാ നൽകിടുന്ന എന്റെ യേശു എത്ര നല്ലവർ. എല്ലാം സമൃദ്ധിയാ. ഹല്ലേലൂയാ. ഒരു നാളും കൈവിടില്ല, ഒരു നാളും ഉപേക്ഷിക്കില്ല, ഒരു നാളും കൈവിടില്ല, ഒരു നാളും ഉപേക്ഷിക്കില്ല, ഒരു നാളും മറക്കുകയില്ല. എൻ്റെ യേശു എത്ര നല്ലവൻ. ഓരോ என் ஆண்டவர் மறக்க மாட்டார், என் ஆண்டவர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, மனோபாரத்தால் வலஞ்சு, மனோபாரத்தால் வலஞ்சு, മനോവേദനയാൽ നിറഞ്ഞു, മനമുരുകി ഞാൻ കരഞ്ഞിടുമ്പോൾ എൻ്റെ യേശു എത്ര നല്ലവർ. മനമുരുകി ഞാൻ. ഹല്ലേലൂയാ. രോഗശയ്യയിൽ എനിക്ക് വൈദ്യൻ, രോഗശയ്യയിൽ എനിക്ക് വൈദ്യൻ, ശോകവേളയിൽ ആശ്വാസകൻ, കൊടും വെയിലതിൽ തണലും അവൻ. എൻ്റെ യേശു എത്ര നല്ലവർ. கோடும் வெயில். வார்த்தையோடு ஏக்கத்தோடு நம்பிக்கையோடு ஒரு வார்த்தை சொல்ல போகிறோம். என் இயேசு வந்திடுவோம், திருமார்வோடு அணைஞ்சிடும் ഞാൻ. എൻ്റെ യേശു വന്നിടുമ്പോൾ തിരുമാർവോട്. പോയപ്പോൾ താൻ വേഗം വരും, താൻ വേഗം വരും. എൻ്റെ യേശു എത്ര വിശ്വസ്തൻ. ഹല്ലേലൂയാ. ഓ താങ്ക് യു ഹോളി സ്പിരിറ്റ്, താങ്ക് യു ഹോളി സ്പിരിറ്റ്. ആമേൻ. ഇന്നയോളം എന്നെ നടത്തി, ഇന്നയോളം
என்னை புலர்த்தி ஒவ்வொரு நாளும் கர்த்தர் ஒருவரே என்னை வழி நடத்தி வந்தார். அவருடைய மிகுந்த கிருபை என்னை இம்மட்டும் நடத்தி வந்தது. மதியாயவர் ஆமென் இயேசு. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிக்கிற தேவ பிள்ளைகள் முழு பலத்தோடு இம்மட்டும் கிருபை தந்து நடத்தினவர் இனிமேலும் நம்மை நடத்த உண்மை உள்ளவராயிருக்கிறார். அவருடைய கிருபை அதிகம் ருசித்தவன் நான் என்று சொல்லுகிறவர்கள் முழு பலத்தோடு கர்த்தருக்கே மகிமை செலுத்துங்கள். அவர் ஒருவரே நம்மை நடத்துகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இம்மட்டும் நம்மை நடத்தி வந்தவர். அவர் நல்ல எபினேசராய் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் நடத்தி வந்த வழிகளில் எல்லாம் அவர் நன்மையே நமக்கு செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். அவர் நடத்தி வந்ததை நினைத்துக்கொள் என்று வேதம் சொல்ல. அவர் நடத்தி வந்தது நினைங்க. அவர் எப்படி இதுவரை நடத்தினார்? பாகம் 1:30-31 அதான் சொல்லப்பட. அவர் நடத்தி வந்ததை அதான் நினைச்சு இதுவரை செய்து வந்தது போல இனிமேலும் செய்வார். இதுவரை நடத்தி வந்தது போல அவர் எப்படி இதுவரை நடத்தினார்? நாம நடந்தோமான்னு கேட்டா இல்ல. ஆமென். பைபிள் சொல்லுகிறது 31வது வசனத்துல, ஆமென், ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நீங்க நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை பார்க்கிறவங்களுக்கு நாம நடக்கிறது போல தெரியுது. ஆனா நமக்கு தான் தெரியும் அவர் சுமந்துட்டு இருக்கிறாருங்கிறது. ஹல்லேலூயா. எப்படி இவன் இதெல்லாம் இந்த பிரச்சனையிலே நடக்கிறான்? ஆமா, எல்லாருக்கும் நாம நடக்கிறது தான் தெரியுது. ஆனா நடக்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு தான் தெரியுது நாம நடக்கல, நாம் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். என்னை கர்த்தர் சுமந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்றவங்க, உங்க கிருபை தந்து இம்மட்டும் நடத்தி வந்தே, தயவை தந்து என்னையும் உயர்த்தி வைத்தே, உங்க கிருபை தந்து இம்மட்டும் நடத்தி வந்தீரும், தயவை தந்து என்னையும் உயர்த்தி. இயேசுவே இயேசுவே உம் அன்பை நான் என்ன சொல்வேன், உள்ளம் நன்றியா நிறைந்து ஆராதிப்பே. இயேசுவே உம் அன்பை என்ன. ஆமென். அவர் கிருபை, ஹல்லேலூயா, இம்மட்டும் நடத்தி வந்தார். அதான் சில நேரத்தில் இருந்து யோசிக்கும் போது கர்த்தர் இதுவரை செய்த நன்மைகள் எல்லாம் நினைக்கும் போது நாம உண்மையுள்ளவர்களா இருந்ததினால் அல்ல. ஆமென். பல இடத்துல நாம் வழி மாறணும். உண்மையா நாம சரியா இருந்திருப்போம்னா இன்னைக்கு இருக்கிற நிலையில இதோட நல்லா இருந்திருப்போம் தோணுது. இல்ல, சரி இல்லாமலே கர்த்தர் இப்படி வச்சிருக்கிறார்னா, ஆமென், நான் யோசிப்பேன், நான் என் லைஃப் வச்சு யோசிப்பேன், ஆண்டவரே சரி இல்லாமலேயே என்னை இப்படி உயர்த்திட்டீங்களே ஆண்டவரே. அப்ப சரியா இருந்திருந்தா, அதாவது நிறைய உயர்வுகளை நாமளே தான் தடுத்துட்டோம். ஆமென். சவுல் பாதியிலே அழிய வேண்டும் என்பது தேவ சித்தம் கிடையாது. அவன் அப்படியல்ல கர்த்தர் ராஜா வாக்கினது. அவனுக்கு ஆரம்பத்தில் இந்த உயர்வை விட இன்னும் மகிமையான உயர்வெல்லாம் கர்த்தர் வச்சிருந்தார். ஆனா தன்னுடைய குறைபாட்டினால, தான் செய்த தவறுதலினால தேவன் வைத்த அத்தனை உயர்வுகளையும் அவனே தட்டி போட்டான். ஆமே, பல உயர்வுகளை நாமளே தட்டி போட்டோம். ஆமே, நான் அப்பப்போ இருந்து யோசிப்பேன், எனக்கு காலேஜ் லைஃப்லேயே ஆண்டவர் ஊழியத்திற்கான அநேக வாசல்களை திறந்து தந்தார். அந்த டைம் நாம் வந்து ட்ராக்ல இல்லை. ஆமாம், அன்னைக்கெல்லாம் ஒழுங்காக இருந்திருந்தா எவ்வளோ செஞ்சுருக்கலாம், ஊழியம் எவ்வளோ செஞ்சுருக்கலாம். அன்னைக்கு காலேஜில் ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி ஆமாம் எத்தனை பேருக்கு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கிச்சிருக்கலாம், சொல்லியிருக்கலாம். இன்னைக்கு அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டேன். பல உயர்வுகளை நாமே தட்டி தட்டி. ஆமாம், அன்பான உள்ளங்களே, கர்த்தர் தருகிற, கர்த்தர் நமக்காய் பெரிய பெரிய ஸ்தானங்களை வைத்திருக்கிறார். தாவீது சொல்றார், நம்மளை எப்படி பார்க்கிறார் தெரியுமா? அவர் என்னை மகா மேன்மையான சந்ததியா. எத்தனை பேர் நம்புறீங்க? என்னையும் கர்த்தர் அப்படிதான் பார்த்து இருக்கிறான்னு சொல்றவங்க. ஆமென். அவர் வச்ச ஸ்தானங்கள், என்னுடைய உயர் ஸ்தலங்களில் என்னை ஏறி இருக்க பண்ணுகிறவர் என்று தாவீது பாடுறார். என்னுடைய உயர் ஸ்தலங்கள், அப்ப எனக்கு கர்த்தர் வச்சிருக்கிற ஸ்தானம் எல்லாமே உயர்வானது. அதை நான் தட்டி போட்டக்கூடாது. நான் தட்டி போட்டக்கூடாது. அநேக நன்மைகளை நாமே தட்டி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இந்த வார்த்தையை பேசும்படி உணர்த்துகிறார்.
அநேக காரியங்களை நாமே தட்டி போட்டு கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு இருக்கிற இந்த கொஞ்சம் உயர்வு, கொஞ்சம் நன்மைகளும் நம்மால் வந்தது அல்ல, அது அவருடைய கிருபையினால் நமக்கு கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அவன் சரியில்லைன்னு தெரிஞ்ச பிறகு கர்த்தர் இப்படி பிளஸ் பண்றாருனா, ஆண்டவர் இவ்வளவு நன்மை செய்யறாருனா, நாம மட்டும் சரியான ட்ராக்ல சரியா ஓடணும்னா கர்த்தர் வச்சிருக்கிற உயர்வுகள், ஹல்லேலூயா, கர்த்தர் வச்சிருக்கிற மேன்மைகள். பக்கத்தில் ஒருத்தங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க இப்படி இருக்க வேண்டிய ஆளு கிடையாதுன்னு சொல்லுங்க. சிலர் சொல்றதே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. நீங்க இப்படி எல்லாம் இருக்கவே கூடாது, நீங்க இங்கே இருக்க கூடாது அப்படி சொல்றது பாரு. இப்படி இருக்க வேண்டிய ஆட்கள் இல்ல, எங்க இருக்க வேண்டியவங்க கர்த்தர் எப்படி வச்சிருப்பார். ஆமென். ஒவ்வொரு நாளும் நாம் ஒரு உயர்வு வரும்போது யோசிக்கணும், இந்த உயர்வு என்னுடைய தகுதி நிமித்தம் கர்த்தர் கொடுத்ததா, இல்ல அவர் கிருபை நிமித்தம். ஆமென். பாடும், என்னில் உண்டான நன்மை யாவும் உம்மால் வந்தது, என்னில் உண்டான உயர்வு யாவும் உம்மால் வந்தது. ஆமென். பல இல்லாய்மைகள், பல இழப்புகள், பல தோல்விகள், பல கஷ்டங்கள் உண்மையை கர்த்தர் அனுமதித்ததா இருக்காது. நம்முடைய செயல்கள் நிமித்தம் கர்த்தர் அந்த பாதையில விட்டிருப்பாரு. அநேக உயர்வுகளை நாமளே தட்டி போட்டு விட்டோம். இந்த மாலை நேரத்தில் கர்த்தர் பேசுகிறார், அவர் பாதையில சரியாய் நில்லுங்கள், கர்த்தர் உங்களை உயர் ஸ்தலங்களிலே ஏறி இருக்க பண்ணுவார். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா தேவ சமூகத்தில் இந்த பாடலின் நன்றியுள்ள இருதயத்தோடு. இயேசுவே உம் அன்பை நான் என்ன சொல்வேன், உள்ளம் நன்றியால் நிறைந்து. இயேசுவே இயேசுவே உம் அன்பை நான் என்ன சொல்வேன், உள்ளம் நன்றி. ஆமென். பலமுறை இந்த வார்த்தை சொல்லியிருந்தாலும் ஒரு விஷயம் கூட, ஒரு கழுதை அது நடந்து வந்த வழியில ஜனங்கள் வந்து எல்லாத்தையும் விரிக்கிறாங்க, துணி விரிக்கிறாங்க, கிளைகளை முறிச்சு போட்டு விரிக்கிறாங்க. ஆமாம், விரிச்சு எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துறாங்க. நம்ம ஊர்ல சொல்லணும்னா விஐபிக்கு வரும்போது என்ன விரிப்பாங்க, ரெட் கார்பெட். இப்படி ஒரு மேன்மை, இந்த கழுதை யோசிச்சிருக்கோம், இப்படி ஒரு மேன்மை எனக்கா. ஆனா உண்மையிலேயே அந்த போர்வை விரித்ததும் கிளைகளை முறிச்சு போட்டது யாருக்காக? இயேசுவுக்காக. இயேசுவுக்காக தான் போடப்பட்டது. ஆனா யார் கால் பட்டுச்சு தெரியுமா? கழுதை கால் படுது. கழுதை கால். கழுதைக்கு ஆச்சரியம், எனக்கு முன்னாடி இப்படி ஒரு உயர்வா? ஆமா, இந்த உயர்வு இந்த கழுதை பெறுவதற்கு ரீசன் ஒன்று, கட்டவிழ்க்கப்பட்டது மட்டுமல்ல. கட்டவிழ்க்கப்பட்ட கழுதை எங்கேயோ ஓடி போகாம சரியான ட்ராக்ல வந்து இயேசுவை சுமந்து காட்டிச்சு பாருங்க. அங்கதான் மேன்மை இருக்கிறது. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை எங்கேயோ ஓடுறதுல அல்ல மேன்மை, சரியான ட்ராக்ல வந்து இயேசுவை காண்பித்து ஓடிப்பாரு. உனக்கு முன்பாய் விரிக்கப்படுகிற மேன்மையான காரியங்கள், உங்களுக்கு முன்பாய் திறக்கப்படுகிற வாசல்கள், அது மேன்மையா இருக்கும். ஹல்லேலூயா. ஆமா, அதுக்கு தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமா, கிறிஸ்துவுக்காக நடப்பதும் கிறிஸ்துவை காண்பிப்பதும். ஆமா, அதுவே நம்முடைய வாழ்க்கையா இருக்குமானா ஆமா, நம்ம இன்னும் கர்த்தர் மேன்மைப்படுத்தி நிறுத்துவார். கர்த்தர் நடத்தி வந்த பாதைகளை நினைத்து சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நல்ல கைகளை தட்டி சந்தோஷத்தோட ஆண்டவரை உயர்த்துவோம். உங்க கிருபை தந்தையும் மட்டும் என்னை நடத்தி வந்தீர். ஹல்லேலூயா. உங்க கிருபை தந்தையும் மட்டும் நடத்தி வந்தீர். உம் தயவை தந்து என்னையும் உயர்த்தி வைத்தீர். உங்க கிருபை தந்தையும் மட்டும் நடத்தி வந்தீர். உம் தயவை தந்து என்னையோ. இயேசுவே உம் அன்பை, இயேசுவே உம் அன்பை நான் என்ன சொல்வேன், உள்ளம் நன்றியால் நிறைந்து. ஆமென். இயேசுவே உம் அன்பை நான் என்ன சொல்வேன். நல்ல கரங்களை தட்டி உங்க கிருபை தந்து, உங்க கிருபை தந்தையும் மட்டும் நடத்தி வந்தீ. உம் தயவை தந்து என்னையும் உயர்த்தி வைத்தீ. உங்க கிருபை தந்து இதுவரை நடத்தி வந்த நல்ல வினேசரே. ஹல்லேலூயா. பாடு. ரத்தத்தில் கிடந்த என்னை நீர் கண்டு விலகி செல்லாமல் நெருங்கி வந்தீர். பாவங்கள் கழுவி வஸ்திரம் விரித்து ரட்சிப்பினாலே அலங்கரித்தீர்.
கிருபையை ருசித்து பாட வைத்தீர், உந்தன் தயவை ருசித்து துதிக்க வைத்தீர். கிருபையை ருசித்து பாட வைத்தீர், உந்தன் தயவை. சொல்லோ இயேசுவே உம் அன்பை நான், இயேசுவே உம் அன்பை நான் என்ன சொல்வேன். நன்றியால் நிறைந்து ஆராதிப்பேன். இயேசுவே உம் அன்பை நான் என்ன சொல்வேன். நன்றியோடு உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உங்க கிருபை தந்து, உங்க கிருபை தந்து இம்மட்டும் நடத்தி வந்தே, உம் தயவை தந்து என்னையும் உயர்த்தி வைத்து. உங்க கிருபை ஒவ்வொரு நாளும் கிருபையினால் மேன்மை அடைகிறோம். உங்க தயவை தந்து எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஒன்றுமை இல்லா துவங்கின என்னை, ஒன்றுமை இல்லா துவங்கின என்னை ஒவ்வொரு நாளும் பராமரித்து இன்று நான் கண்டு வியக்கும்படிக்கு அற்புதங்கள் பல எனக்கு செய்தி. கிருபையை ருசித்து பாட வைத்தீர், உந்தன் தயவை ருசித்து. கிருபை ருசிக்க வைக்கிறீங்க ஆண்டவரே. உம்முடைய ஒவ்வொரு செயல்களிலும் உம்முடைய கிருபை அதிகம் ருசிக்கிறேன் அப்பா. சொல்லுங்க இயேசுவே உம் அன்பை நான், இயேசுவே உம் அன்பை நான் என்ன சொல்வேன். நன்றியோடு ஒவ்வொரு இருதயங்களும் ஆராதிக்கட்டும். இயேசுவே உம் அன்பை நான் என்ன சொல்வேன். நன்றியால் நிறைந்து ஆராதிப்பேன். உங்க கிருபை தந்து மட்டும் நடத்தி வந்தே, உம் தயவை தந்து என்னையும் உயர்த்தி வைத்தே. உங்க கிருபை தந்து மட்டும் நடத்தி வைத்தே. உடைந்தவன் என்று எரிந்து போடாமல் உபயோகமாக்கினவரே, உடைந்தவன் என்று எரிந்தவர் முன்பு உபயோகமாக என்னை மாற்றினீர். உந்தனின் அன்பு உருவாக்கும் என்று என்னையும் நீருத்தி விளங்க செய்தீர். கிருபையை ருசித்து பாட வைத்தீர், உந்தன் தயவை ருசித்து. உம்முடைய அன்பின் பாத்திரமாய் நீர் என்னை விளங்க செய்ததற்காக நன்றி அப்பா. உம்முடைய அன்பு என்ன என்பதை என் வாழ்க்கை நிறுத்தி விளங்க செய்கிறதற்காக நன்றி. இயேசுவே உம் அன்பை நான், ஓ ரிகாராஷாதலரா, அவர் ஒருவனை நேசித்தார், அவன் வாழ்க்கை எப்படி மாற்றுவார் என்பதை என் வாழ்க்கையில் நீ நிறைவேற்றி கொண்டிருக்கிறதற்காக நன்றி. ஹல்லேலூயா. உங்க கிருபை தந்து, உங்க கிருபை தந்து இம்மட்டும் நடத்தி வந்து, உம் தயவை தந்து என்னையும். ஹல்லேலூயா. உங்க கிருபை தந்து இம்மட்டும் நடத்தி வந்து. ஹல்லேலூயா. அப்படியே நன்றியோடு பாடுவோம். எபினேசரே, 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 இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிக்கிறோம். ஆராதனை, 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 உமக்கு ஆராதனை. நன்றி ஆண்டவரே. அவன் நம்மை கண்டெடுத்ததை சொல்லுவோம். எல்ரோய், 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 என்னை கண்டவரே நன்றி ஐயா. எல்ரோய், எல்ரோய், என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிக்கிறோம்.
நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆராதனை ஆராதனை, சொல்லுங்க ஆராதனை ஆராதனை ஆராதனை. எத்தனை பேர் நன்றியுள்ள இருதயத்தோடு கர்த்தர் பாராட்டுகிற கிருபைகளை நினைத்து, கர்த்தர் நடத்தி வந்த வழிகளை நினைத்து ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். நல்ல கரங்களை தட்டி ஒரு சில நிமிடங்கள் ஸ்தோத்திரங்களோடு கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவர் என்னை அதிசயமாய் நடத்தி வருகிறார், ஆச்சரியமான வழியில். ஆமென். நான் எதிர்பார்க்காத நன்மைகள், நான் எதிர்பார்த்திராத நன்மைகள் என் வாழ்க்கையில் கர்த்தர் செய்திருக்கிறார். ஆமென், 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 ஆமென். ஒன்றுமில்லாத என் நிலையை கண்டு தம்முடைய தயவினால் என்னை தூக்கி நிறுத்தின என் தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றியுள்ள இருதயத்தோடு 10 மாதங்கள் தேவன் நடத்தி வந்தது நினைத்து எவ்வளவு ஆச்சரியமா, எவ்வளவு ஆச்சரியமா, தேவன் எவ்வளவு நல்லவரா என் வாழ்க்கையில் அவர் இருந்து கொண்டிருக்கிறார். என்னை ருசிக்க வைத்தவர், என்னை அனுபவிக்க வைத்தவர், என்னை சுதந்திரிக்க வைத்தவர். ஹalleluya, ஹalleluya. ரகமமா ஷியந்தலரேவோ லேரே மஹந்தல ரகபா கதரியாதல ராதரா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இன்று வியக்கத்தக்கதா என் வாழ்க்கை இப்படி இருக்கும் என்பதை நான் ஒரு நாள் கூட நினைச்சது கிடையாது. ஆனால் அவருடைய பார்வை கீழே வந்ததுனால இன்று நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, எனக்கு இனி ஒரு வாழ்க்கை உண்டாகும் என்று அல்ல, ரூத் வயல்நிலத்துக்குள் வந்தது. இப்படி இருக்கிற வாழ்க்கை இப்படியே போயிடட்டும், எனக்கு ஏதாவது கதிர் மட்டும் கிடைச்சா போதும். அப்படிதான் நாம் பலரும் அவர் சமூகத்தில் வந்தோம். ஏதோ ஒரு நன்மை கிடைச்சா போதும், இப்படியே போயிடட்டும் ஆண்டவரே, இப்படியே போயிடட்டும். ஆனா வந்த பிறகுதான் தெரியுது, ஆமென், நான் பார்த்த வாழ்க்கை அல்ல, அவர் எனக்காய் பார்த்த ஒரு வாழ்க்கை இருக்கு. ஓ தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். நான் பார்த்த வாழ்க்கை அல்ல, அவர் எனக்குன்னு ஒரு வாழ்க்கையை பார்த்து வச்சிருக்கார். நான் பார்த்த வாழ்க்கை அல்ல, என் ஆண்டவர் எனக்காய் பார்த்த வாழ்க்கை. எத்தனை பேர் இந்த மகளின் இடத்தில் சொல்ல முடியும், நான் பார்த்தது போல அல்ல, என் கர்த்தர் பார்த்து வைத்தது போலதான் என்னை இன்று நடத்தி கொண்டிருக்கிறார் என்று நம்புகிறவர்கள் எத்தனை பேர் ஸ்தோத்திரத்தோடு ஆண்டவருக்கு மகிமை செலுத்த முடியும்? ஹalleluya. எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்ல. ஒன்றுமில்லா என் நிலை கண்டு ஒன்று, ஓ என் நிலை கண்டு அசட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்தே. சொல்லுங்க, தயவப்பா, இது தயவப்பா, தயவால் பெற்றேன். ஹalleluya. ஆமென், ஆமென். ஒரு விஷயம், எல்லாரும் கண்களை மூடி உங்க 2 கரங்களை இருதயத்தில் வைத்து ஒரு நிமிடம் அப்படியே அமைதியா, இப்படி ஒரு வாழ்க்கை நாம நினைச்சு பார்த்துருப்போமா? ரூத் அது வயல்நிலத்துக்குள் வரும்போது எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை உண்டாகும் என்று அல்ல. அவன் எப்படி வந்தா தெரியுமா? நான் இப்படியே இருந்துறேன், எனக்கு கதிர் மட்டும் போதும். அதாவது டெய்லி பிழைக்கிறதற்கு கொஞ்சம் கதிர் மட்டும், என் வாழ்க்கையை மாத்துங்க போவாஸ், அப்படியெல்லாம் ரிக்வெஸ்ட்லாம் வைக்கல. ஆனா வயலத்துக்குள் வந்த பிறகுதான் தெரியுது, என்னை அவர் பார்த்த பார்வை வித்தியாசம். என்னை உலகம் பார்த்தது ஒண்ணு இருக்குது, அதுல அல்ல, என்னை அவர் பார்த்த விதம் ஒன்று இருக்கிறது. எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை எனக்கென்று நம்புகிறீர்கள்? உலகம் பார்த்த விதம் அல்ல, என் பரலோகம் பார்த்த விதமே என் வாழ்க்கை என்று ருசிக்கிறவர்கள். என் மேல் நீர் வைத்தவும் கரமே இம்மட்டும் என்னை நடத்தினதே. என் மேல் நீர் எத்தனை அழிவுக்கு உன்னை தப்புவித்தார்,
எத்தனை மரண கண்ணிகளுக்கு உன்னை விடுவித்தார். அவன் நீ பார்த்த விதம் அல்ல. ஒன்றுமில்லா ஒன்றுமில்லா என் நிலை கண்டு, ஒன்றுமில்லா என் நிலை கண்டு அசட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்தீரே. சொல்லுங்க, தயவால் தயவால் பெற்றேன். ரூத்தே, அவருடைய பார்வையில் உன் வாழ்க்கை இது அல்ல, இது அல்ல உன் வாழ்க்கை. ஓ நீதியும் ஞானமும், நீதியும் ஞானமும் மாணவரே, இயேசுவே நீரே ஆதரவே, நீதியும் ஞானமும் மாணவரே, இயேசுவே நீரே. அற்பமான ஆரம்பத்தை, அற்பமான என் ஆரம்ப விட்டு விடாதே. அவரை இறுக பிடித்துக்கொள், இறுக பிடித்துக்கொள். இது அல்ல உன் வாழ்க்கை. இப்படி அவர் பார்க்கவில்லை, இப்படி அவர் பார்க்கவில்லை. இது அல்ல ரூத் வாழ்க்கை. தயவால் பெற்றே. Oh, thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy. ராஜா நீ செய்த, ராஜா நீர் செய்த நன்மைகள் என்றானிக்கும். ஏன் இப்படி எல்லாம் நடந்துச்சுன்னு கேட்கிறியா? உன்னை பார்த்த விதம் வித்தியாசம். உன் வாழ்க்கை குறித்து அவர் பார்த்திருக்கிற விதம் வித்தியாசம். ஆமை ரூத் தரித்திரம் என்று எழுத அல்ல, ரூத்தின் சரித்திரம் என்று எழுத. ரூத்தின் தரித்திரம் என்று எழுத அல்ல, ரூத்தின் சரித்திரம் என்று எழுத. வயல் நிலத்தில் வேற யாருக்கும் பாராட்டப்படாத தயவு ரூத் உனக்காய் பாராட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. நீ அதை அறிந்து கொள், நீ அதை ருசித்து கொள், நீ அதை உணர்ந்து கொள். பலருக்கு பாராட்டப்படாத தயவு உனக்கு பாராட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. உன்னோடு தான் அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார், உனக்காக தான் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். உன் சரித்திரம் தரித்திரமா எழுத அல்ல, உன்னை சரித்திரமா எழுதவே அவர் பார்த்த வாழ்க்கை, அவர் பார்த்த வாழ்க்கை. அவன் நகோமி பார்த்த வாழ்க்கை அல்ல, அவர் பார்த்த வாழ்க்கை. உன் பெற்றோர் பார்த்த வாழ்க்கை அல்ல, அவர் பார்த்த வாழ்க்கை. உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் பார்த்த வாழ்க்கை அல்ல, அவர் பார்த்த வாழ்க்கை. அதனாலதான் உன்னை விட்டு விடாமல், அழிவு வந்த இடத்துல உன் வாழ்க்கையில அழிவு வர விடாமல், உன்னை கர்த்தர் அழிய விடாமல் பாதுகாத்து வருவது அவர் பார்த்து வைத்த வாழ்க்கை ஒன்று இருக்கிறது. ஆமை உன்னை அதை காண பண்ணுவார், உன்னை அதை சுதந்திரிக்க பண்ணுவார். எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே, எபினேசரே, எபினேசரே, என் நினைவா இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்த. ஓ நன்றி நன்றி. எபினேசரே, எபினேசரே, உனக்கு தெரியாது ரூத்தே, உன் பேர் புதிய ஏற்பாட்டில் வரணுங்கிறது உனக்கு தெரியாது. அவர் பார்த்து வைத்திருக்கிறார். உன் வாழ்க்கை சரித்திரம் எப்படி எழுதப்பட வேண்டும் என்பது உனக்கு தெரியாது, அவர் பார்த்து வைத்திருக்கிறார். ஓ நன்றி நன்றி. ஏப்பா இப்படி எல்லாம் நடத்துறீங்க? அவர் பார்த்து வைத்த வாழ்க்கைக்குள் நீ வர, அவர் பார்த்து வைத்த வாழ்க்கைக்குள் நீங்கள் வர. நன்றி 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 நன்றி. ஒரு கருவோ நான் இதற்கான, நான்
இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றுமில்லை. நான் இது கிருபையே. சொல்ல எபினேசரே, ஓ ராமா மாமா சந்தரமோ, இந்நாள் வரை எபினேசரே, நீ பார்த்தது போலவும் அல்ல, உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் பார்த்தது போலவும் அல்ல, நான் பார்த்த பிரகாரமே. நன்றி 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 நன்றி. ராகாபலசியா தலரமோ லேப்ரோ மாமகதலே, நன்றி நன்றி. ஒரு விசை எல்லாரும் கண்களை மூடி, சிலருக்காக இந்த வார்த்தை ஆவியானவர் சொல்ல வைத்துக் கொண்டிருக்கிறார். அத்தீமைக்காக இப்படி நடத்தவில்லை. ரூத்தே, எல்லாரும் லைஃபை பார்த்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. எல்லாரும் லைஃப் ஒரு விதத்தில் பார்ப்பதும் இருக்கிறது. ஆனா ஏன் இப்படி எல்லாம் நடத்தி கொண்டு வந்தார் என்றால், அவர் உன்னை பார்த்த வித வித்தியாசம். நீ இப்படியே இருந்துடலாம் நினைக்கிற இல்ல ரூத்தே, உன்னை குறித்து பரலோகம் பார்த்த விதம் வித்தியாசம். உன்னை குறித்து பரலோகம் பார்த்த விதம் வித்தியாசம். ஹல்லேலூயா. தப்பு பண்ணாமலே அநேக இழப்புகளை நீ சந்தித்துக் கொண்டிருக்கிறாய். அநேக காரியங்களை கர்த்தர் சந்திக்க விட்டு கொடுத்தார். காரணம், உனக்காய் பரலோகம் பார்த்த விதம் வித்தியாசம். உன்னை குறித்து பரலோகம் பார்த்த விதம் வித்தியாசம். ஆமை, உன்னை குறித்து ஆண்டவர் பார்த்த விதம் வித்தியாசம். உன் வாழ்க்கை இப்படி இருக்க வேண்டியது அல்ல, அவர் பார்த்த விதம் வித்தியாசமானது. ஆமென். ரூத் என்னைக்காவது நினைச்சிருப்பாளா என் பேரை எடுத்து புதிய ஏற்பாட்டில் எழுதுவாங்க? இல்ல இல்ல, நீ நினைத்ததல்ல, நீ கேட்டதும் அல்ல, நீ எதிர்பார்த்ததும் அல்ல, நீ வேண்டினதும் அல்ல. ஆமை, இன்னைக்கு இந்த போவாசின் வயல் நிலத்தில் அவர் மேல வரக்கூடிய ஆசை உனக்கு அதிகமாக ரீசன் இது அவர் பார்த்த வாழ்க்கை. உன்னை குறித்து அவர் பார்த்தது நிறைவேறி கொண்டிருக்கிறது. உன்னை குறித்து அவர் பார்த்தது நிறைவேறி கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் நான் சொல்லுகிற வார்த்தை நம்புகிறீர்கள்? என்னை குறித்து என் தேவன் பார்த்த பார்வை நிறைவேறி கொண்டிருக்கிறது என்று நம்புகிறவர்கள் ஒரு தீமையும் ஆண்டவர் உங்களை குறித்து நினைத்தது அல்ல. உங்களை பார்த்த பார்வையின்படி உங்களை உருவாக்கவே கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். என்ன நல்லாதான் கர்த்தர் நடத்துறான்னு சொல்றவங்க உங்க வலது கரத்தை உயர்த்தி உங்க இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, ஆண்டவர் நல்லவர், ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல, ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே, எபினேசரே. ஓ ரூத்தே, உன் தலைமுறை அவர் பார்த்திருக்கிறார், உன் தலைமுறை அவர் பார்த்திருக்கிறார். எபினேசரே, ஓ ரபா ஷத்தல ரபல கதரி மனமோ தரியால ரபலபா லேப்ரா மம ஷியத்தல ரபல கதரியாதரா. ஓ ரிபனமோ ஷியதரா. உன் சந்ததியில் பிறக்க போகிறவைகள் ஆச்சரியமானவைகள். உன் சந்ததியில் நடக்க போகிறவைகள் ஆச்சரியமானவைகள். எபினேசரே, உன் சந்ததியை கொண்டு கர்த்தர் செய்ய போகிற காரியங்கள், உன் சந்ததி வழியாய் கர்த்தர் நிறைவேற்ற போகிற காரியங்கள் மகிமையானவைகள். ரபல கதரி மனமோ ஷதலரா லேப்ரா கமஹந்தலரே. ஓ ரிமம ஷியதலரே மனகத. நன்றி நன்றி நன்றி
லேப்ராமாமா. அப்படியே ஒரு 2-3 நிமிடங்கள் முழங்கார் படிட முடிந்தவர்கள் முழங்கார் படியிட்டு ஹல்லேலூயா. ஆமென். ரூத்தை போல அவர் பாதத்தில் அமர்ந்திருந்து ஹல்லேலூயா. சிலருக்கு இந்த வார்த்தை ஆவியானவர் ஆமென் தீர்க்க தரிசனமாய் சொல்ல வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். உன்னில் உண்டாகிற சந்ததி நிமித்தம் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் உண்டு பண்ண போகிறார். ஹல்லேலூயா. எப்படி ரூத்தின் சந்ததியிலே ஆமென் ரூத்துக்கு கீழே வந்த தலைமுறைகள் கீழே ஆமென் இயேசுவை பிறப்பிக்க பண்ணி ஒரு மாற்றத்தை கர்த்தர் உண்டு பண்ணாரோ, அதே போல ஒரு சந்ததியினிடத்தில் கர்த்தர் சில மகிமையான செயல்களை கர்த்தர் செய்ய போகிறார். கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென் 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 ஆமென். எத்தனை பேர் விரும்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? La karababa shikadala riba la boshadala riba la kadaria deraba lebra mama mama shiatera bala kadaria deraba la boshadera bala bodaria deraba la ba le karajabe அப்படியே துதிக்க பார்க்கலாம். ரூதே, உன்னை குறித்த பார்வை அவன் எல்லாரும் உன்னை பார்த்தது ஒண்ணு இருக்குது, நீயும் உன்னை பார்க்கிறது ஒண்ணு இருக்குது. அது அல்ல, பரலோகம் உன்னை குறித்து ஒண்ணு பார்க்குது. உன்னை மட்டுமல்ல, உன் தலைமுறையை பார்க்குது. உன் தலைமுறையிலிருந்து கர்த்தருடைய மகிமை வெளிப்பட போவதை பார்க்குது. உனக்கு சந்ததியே இருக்க கூடாது என்று சத்துரு அழிக்க நினைத்தான். இல்ல இல்ல இல்ல, உனக்குள்ள ஒரு சந்ததி பிறக்க போகுது. உனக்குள்ள இருந்து ஒரு சந்ததி வெளிப்பட போகிறது. உனக்குள்ள இருந்து ஒரு சந்ததி புறப்பட போகிறது. அது மகிமையான சந்ததி. அது மகிமையான சந்ததி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னோடு கர்த்தர் இடைப்படுகிறார். எனக்காக கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். Lebra mama kada riba na handala ria shandala ribo handala ra. உன்னிடத்திலிருந்து பிறக்கப்பட போகிறது. உன் மூலமாய் பிறக்கப்பட போகிறது. உனக்குள் இருந்து வெளிப்பட போகிறது. மகிமையானவைகள் மகிமையானவைகள். நீ மகிமைக்காய் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். ரூதே, விடாமல் பற்றிக்கொள், விடாமல் பிடித்துக்கொள். லேப்ரா மகதலரே ஒரு மகதர் யாதலரா உந்தன் அடிமை நானையா. என்னை காப்பாற்றும் கடமை உமக்கையா. உந்தன் அடிமை நானையா. என்னை காப்பாற்றும் கடமை உமக்கையா. ஓவா ஓவா போர்வையால் என்னை மூடுமையா. ஏசையா. ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய மகிமையான செயல்களுக்காக நன்றி. நன்றி அப்பா. ஓ ஏசையா, ஏசையா. ஹல்லேலூயா. வேதனையோ வேறு சோதனையோ, வேதனையோ வேறு சோதனையோ, எதுவுமே என்னை பிரிக்காதையா. வேதனையோ வேறு சோதனையோ, எதுவுமே என்னை பிரிக்காதையா. போவா போவா போர்வையால் என்னை மூடுமையா. ஏசையா. ரிமனஷியந்தலரா. ஆமென். நிறைவான பரிசு நீதானே. நிறைவான பரிசு நீர்தானையா. உம் நீழல் தானே தங்கும். ஓ நிறைவான பரிசு நீதானையா. உம் நீழல் தானே தங்கும் சொர்க்கமையா. ஓவா ரபலஹந்தல ரகமா சந்தல ரபோ. ஆவியானவரே, உம்முடைய மகிமையான பிரசன்னத்திற்காக நன்றி. எங்கள் நடுவில் நீர் மகிமைப்பட்டு கொண்டிருப்பதற்காக நன்றி.
சந்தரா ஏசையா ஏசையா. ஹalleluya. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை மட்டுமல்ல மாற்ற போறது, என் சந்ததியிலிருந்து ஒரு மகிமையான கிரியைகள் வெளிப்பட போகிறது என்று நம்புற உள்ளங்கள், என் சந்ததியிலிருந்து வெளிப்பட போகிறவைகள் மகிமையானவைகள் என்று விசுவாசிக்கிறவங்க, உனக்கு சந்ததியே இருக்கக்கூடாது என்று சத்துரு துடித்த போது கர்த்தர் இதோ உனக்குள் இருந்து ஒரு சந்ததி புறப்பட வைக்க போகிறார். உனக்குள் இருந்து ஒரு சந்ததி கர்த்தர் எழும்ப வைக்க போகிறார். விசுவாசிக்கிற உள்ளமே லக்கரப சந்தல ரிபல கதரியாதல லேப்ரம ஹந்தலரா. பரலோகம் பார்த்த விதம் வித்தியாசம். ஆமென். ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்ல ஏவுகிறார். ஆமென். 2-3 வார்த்தைகளை மட்டும் சொல்லி நான் ஆராதிக்க விரும்புகிறேன். எடுத்துக்கொள்வோம். ரூத்தின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ரூத்தின் சரித்திரம். ஆமென். நான் எடுத்து வைத்த செய்தி வேற ஒரு பெரிய செய்தி. ஆமென். கர்த்தர் சித்தமானால் வருகிற வாரத்தில் அதை தியானிக்கலாம். ஆண்டவர் இந்த வார்த்தை இருதயத்திலிருந்து எழும்ப பண்ணிக்கொண்டே இருக்கிறார். ரூத்தை, உன்னை குறித்த பார்வை வித்தியாசம். ஏன் இப்படி எல்லாம் நடந்துச்சு? இது ஒரு பெரிய கொஸ்டின். யாரோ அந்த கொஸ்டினோட இருக்கிறீங்க. ஏன் எனக்கு இப்படி எல்லாம் நடந்துச்சு? நான் என்ன தப்பு பண்ணேன்? ஆமென். நகோமி தப்பு பண்ணான்னு சொல்லலாம். ரூத் என்ன தப்பு பண்ணா? ரூத் என்ன தப்பு பண்ணதுனால அவள் வாழ்க்கையில் இழப்பை பெற்றாள்? ரூத் என்ன தப்பு செஞ்சதுனால அவள் வாழ்க்கையில் இப்படி ஒரு அடி? ஆமென். இன்னும் சொல்ல போன ஓர்பாளை விட ரூத் அவ்வளவு தங்கமான பிள்ளை. ஏன்னா ஓர்பாள் முத்தமிட்டு போகும்போது ரூத் பிடிச்சிட்டா, இருக பிடிச்சா. இப்படி ஒரு பிள்ளைக்கு இப்படி ஒரு லைஃபா? இதான் ஒரு பெரிய கொஸ்டின். இப்படி ஒரு கேரக்டர் உள்ள பிள்ளைக்கு இப்படி ஒரு லைஃபா? இதுதான் இன்னைக்கு அநேகருக்கு புரியல. நான் என்ன தப்பு பண்ணேன் ஆண்டவரே? ஏன் ஆண்டவர் என் ட்ராக் இப்படியே கொண்டு போயிட்டு இருக்கிறீங்க? ஆமென். இவர் ரூத் எந்த நிலைக்கு வந்து விட்டால் என்றால், பெத்லகேமுக்கு வந்த பிறகு தனக்கு ஒரு வாழ்க்கை உண்டாகும் என்கிற நிலை அல்ல. ரூத்துக்கு ஏன் இப்படி எல்லாம் நடக்குது ஒன்றுமே ரூத்துக்கு புரியல. ஆனா ரூத் ஒரு காரியத்தில் உறுதியா இருந்துட்டா, என்ன இருந்தாலும் நான் விட மாட்டேன், என்ன இருந்தாலும் விட மாட்டேன். கர்த்தர் இந்த குடும்பத்தில் என்ன கொண்டு வந்திருக்கிறார்னா, கர்த்தர் இப்படி ஒரு சூழ்நிலையில் என்ன நடத்துறார்னா, இந்த தேவன் ஜீவனுள்ள தேவனானால் அவர் சும்மா இதை அனுமதிச்சிருக்க மாட்டார். என் வாழ்க்கை குறித்து ஏதோ ஒன்று கர்த்தர் பார்த்து வச்சிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். என் வாழ்க்கை குறித்து கர்த்தர் பார்த்த பார்வையின்படிதான் இன்னைக்கு என்ன சந்திக்க வச்சிட்டு இருக்கிறான்னு சொல்றவங்க மாத்திரம் சத்தமாய் கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரூத்து வந்தது தனக்கு ஒரு வாழ்க்கை போவாஸ் நிலத்தில் உண்டாகும் அல்லது போவாசின் வயல் நிலத்தில் இப்படியெல்லாம் வரல. ரூத்து புறப்பட்டது எப்படி புறப்படுறா? ரூத் 2வது அதிகாரம் அதோடைய 2வது வசனத்தில் இப்படி சொல்லப்படுகிறது. மோவாபிய ஸ்திரியான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றாள். அதற்கு இவள், என் மகளே போ என்றாள். இதுதான் ரூத்தின் நிலை. ரூத்தும் நகோமி இப்ப என்ன டிசைட் பண்ணிருப்பாங்கன்னா, இனி இப்படிதான், நம்ம 2 பேரும் தான். நகோமி 1வது அதிகாரத்திலே சொல்லிட்டா, இனி எனக்கு ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு தர முடியாது மாட்டார். ஆனாலும் ரூத் விடாம பிடிச்சு வர்றான்னா, ரூத் இப்ப என்ன டிசைட் பண்ணிருப்பார்னா, இதுதான் என் லைஃப், இப்படியே போயிடட்டும், இப்படியே போயிடட்டும். எதுக்குமா வயல் நிலத்துக்கு போற? வாழ்க்கைக்கா? இல்ல, டெய்லி சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடைச்சா ஓ வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வேண்டாமா? இப்படியே இருந்துடட்டும், இப்படியே இருந்துடட்டும். ஆனா கர்த்தர் அப்படி விடல. ஆமென். யார் கண்களில் தயவு கிடைக்கிறதோ அவர் பிறகே போய், இதுல கர்த்தர் செய்த ஒரு பெரிய அதிசயத்தை பாருங்கள். பல வயல்வெளிக்கு போய் அங்க ஒண்ணு கிடைக்காமல் அல்ல போவாஸ் நிலத்துக்கு அவளை கொண்டு வந்தது. வேற எந்த வயல் நிலத்துக்கும் கொடுக்காம டைரக்டா அவளை சரியான வயல் நிலத்துல கொண்டு வந்து உட்கார வைக்கிறான். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? ஏன்னா வேற எந்த வயல் நிலத்துக்கும் விடாம சரியான வயல் நிலத்துல தான் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறார் என்று நம்புறவங்க சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். வேற ஏதாவது ஒரு வயல் நிலத்துக்கு இவள் போயிருந்திருப்பாள், ஆனால் இவள் வாழ்க்கை இன்னும் வேதனைக்குள்ளதான் போயிருந்திருக்கும்.
ஆனா ஆண்டவருடைய செயலை பாருங்க. அப்ப ஆண்டவர் இந்த ரூத்தை குறித்து ஒரு பார்வை பார்த்து வைத்திருக்கிறார். இந்த ரூத்தின் வாழ்க்கை குறித்து ஒன்றை பார்த்து வைத்திருக்கிறார். அது ரூத்துக்கும் தெரியாது, ரூத்துடைய மாமிக்கும் தெரியாது, அந்த ரூத்தோடு கூட வேலை செய்கிற யாருக்கும் தெரியாது, என் ரூத்தின் குடும்பத்துக்கும் தெரியாது. இந்த வார்த்தையை சில உள்ளங்களுக்கு இந்த மாலை நேரத்திலே ஆண்டவர் தீர்க்க தரிசனமா பேசுகிறார். உங்களை குறித்த பரலோக பார்வை உங்களுக்கும் தெரியாது, உங்களை சுற்றி இருக்கிற யாருக்கும் தெரியாது. ஆனா இந்த மாலை நேரத்தில் தைரியமாய் சொல்லுகிறேன், அவர் பார்த்த விதத்தில் தான் கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். சரியான வயலத்தில் கொண்டு வந்து சரியானவரை பார்க்க வச்சு சரியானதின் மேல ஏக்கத்தை வர வச்சு, ஆமென். ஏன் ஆண்டவர் இப்படி எல்லாம் நடத்துறீங்க? ரூத்தே, உன்னுடைய பெயர் இந்த சாப்டரோட முடிகிற பெயர் கிடையாது. உன்னுடைய பெயர் இன்னொரு சாப்டர்ல வரணும். அது எந்த சாப்டர்னா மத்தேயு 1வது அதிகாரத்தில் வரணும். ஆமென். மத்தேயு 1வது அதிகாரத்தில் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக 5வது வசனத்தை வாசிக்கலாமா? சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான். போவாஸ் ஓபேதை ரூத்தினிடத்தில் பெற்றான். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரூத்தே, உன் சாப்டரை இந்த 1வது அதிகாரத்திலே முடிக்கணும்னு சத்துரு நினைச்சான். ஆனா முடிக்க விடாம இன்னைக்கு அதை தொடர பண்றார்னா பரலோகம் உன்னை குறித்து ஒரு சாப்டரை பார்த்து வச்சிருக்குதுன்னு நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லி ஹல்லேலூயா. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே, எபினேசரே, எபினேசரே, என் நினைவா இருந்த நன்றி, நன்றி. ஓ இதயத்தில், இதயத்தில் 1வது சாப்டரோட முடிக்கணும்னு சத்துரு நினைச்சான். ரூத்துக்கு இனி ஒரு சாப்டர் இருக்கக்கூடாது. ஆனா கர்த்தர் நடத்தி வந்த பாதை இந்த சாப்டரோட முடியல, பழைய ஏற்பாட்டோட முடியல, புதிய ஏற்பாட்டிலும் அவளுடைய பெயர் எடுத்து எழுதப்பட்டது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமை. என் பேரை அழிக்க சத்துரு எத்தனையோ விதத்தில் போராடின பிறகும் இன்னைக்கு கர்த்தர் என்ன வாழ வச்சிட்டு இருக்கிறார். என்னை குறித்து கர்த்தர் ஒன்றை பார்த்து வைத்திருக்கிறார், என்னை குறித்து கர்த்தர் ஒன்றை எழுத போகிறார் என்று விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சந்ததியே இருக்கக்கூடாது என்று சொல்லி ஆமென் சத்துரு இந்த ரூத்தின் வாழ்க்கையில இழப்பை சந்திக்க வைத்தான். இனி ஒரு சந்ததி இந்த ரூத்துக்கு உண்டாகுமா என்பது ஒரு பெரிய கேள்வி. ஆனால் அந்த ரூத்துக்கு கர்த்தர் சந்ததியை கொடுத்து அந்த சந்ததியின் வழிகள் தான் மகிமையான ஒருவர் வந்து இறங்கினார். அவன் 2 வார்த்தை தான் சொல்லி நான் இன்னைக்கு முடிக்க போறேன். ஒன்று, உங்களை குறித்த சாப்டர் இன்னும் இருக்குது. அன்பு சகோதர, அன்பு சகோதரி, உன்னை குறித்து நல்லதா எழுதுற சாப்டர்ஸ் இருக்குது. கெட்டது எழுதுனதெல்லாம் மாறி நல்லது எழுதுற சாப்டர்ஸ் இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கான சாப்டர் இன்னும் இருக்குது நம்புறவங்க. என் சாப்டர் முடியல, என் சாப்டர் முடியல, எனக்கா இன்னும் சாப்டர்ஸ் இருக்குது. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, உங்களிலிருந்து பிறக்க போகிற சந்ததியிலிருந்து கர்த்தர் மகிமையானது ஒன்று இந்த தேசத்தில் வெளிப்படுத்த போகிறார். உங்கள் தலைமுறைகளிலிருந்து மகிமையானது ஒன்று வெளிப்பட போகிறது. உன் சந்ததி இருக்கக்கூடாது என்று அழிக்க நினைத்த சத்துரு இந்த இரவு நேரத்தில் கர்த்தர் அதை இல்லாமலாக்கி உன் சந்ததியிலிருந்து கர்த்தர் மகிமையானது ஒன்று. ஓ ரபஷகதரி பலகதரியா, நான் விசுவாசிக்கிறேன் என் சந்ததியிலிருந்து கர்த்தர் மகிமையானது ஒன்று எழும்ப போகிறார். நான் விசுவாசிக்கிறேன் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு சந்ததியிலிருந்து கர்த்தர் மகிமையானது ஒன்றை எழும்ப பண்ண போகிறார். உனக்கு சந்ததி இருக்கக்கூடாதுன்னு நினைச்சான் சத்துரு. ஆனா சத்துருக்கு தெரியல, கர்த்தர் இப்பொழுது அவள் வாழ்க்கையில பிறப்பிக்கப்பட போகிற சந்ததிகள், அந்த சந்ததிகளை குறித்து எழுதப்பட போகிறவைகள் சாதாரணமானவைகள் அல்ல. ஆமென். அடுத்தடுத்த தலைமுறை வர 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 ஒன்னு வெளிப்பட போகிறது. கிறிஸ்து வெளிப்பட போகிறார். மகிமை வெளிப்பட போகிறது. மகிமை வெளிப்பட போகிறது. இக்காலத்து பாடுகள் இனி வர போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவே. ஷலரபல கத ரிமன ஹந்தல ரபா லேகரப ஷியதரா லேப்ராமா மஹந்த
அலறா. நான் ஆவியிலே களி கூறுகிறேன். என்னோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார், உங்களோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன். உன் சாப்டர் முடியல. யார் சொன்னா முடிஞ்சிச்சு சாப்டர்? ரூத்தை யார் சொன்னா முடிஞ்சிச்சு? இதுதான் உன் சாப்டர் இல்ல. இனி ஒரு சாப்டர் இருக்கு, இனி ஒரு சாப்டர் இருக்கு. இந்த பழைய ஏற்பாடோடு முடிகிற சாப்டர் அல்ல. உன் வாழ்க்கை சரித்திரம். நார்மலான புஸ்தகம் கிடையாது. உன் லைஃப் சரித்திரமானது. எத்தனை பேர் தலைமுறை தலைமுறையே பேசப்படுகிற சரித்திரம். ஆமென். பக்கத்துல 2 பேரை பார்த்து சொல்ல, சாப்டர் முடியலன்னு சொல்லுங்க. இப்ப மீட்டிங் முடிஞ்சிடும், சாப்டர் முடியாது. உங்களை பத்தின சாப்டர் முடியல. யாராவது முடிஞ்சிச்சுன்னு சொன்னாங்கன்னா அதெல்லாம் கேட்டுட்டு, உலகம் பார்க்கிறதல்ல பரலோகம் பார்த்த பார்வை. ஏன் இப்படி எல்லாம் உங்க லைஃப்ல நடக்குதுன்னு கேட்டா வாயை திறந்து தைரியமா சொல்லுங்க, என்னை பார்த்த விதம் ஒன்று பரலோகத்தில் இருக்கிறேன். என்ன அவர் பார்த்த ஒரு விதம் இருக்கு. என்ன அவர் பார்த்ததுபடி தாவீது சொல்ற, என்னை அவர் மகா மேன்மையான சந்ததியா. ஆனா உலகத்துல யாருமே அவனை அப்படி பார்க்கலையே. சொந்த தகப்பன் கூட அப்படி பார்க்கலையே. எல்லாரையும் விட இவன் இளையவன், இவனை எப்படி நீங்க செலக்ட் பண்றீங்க அப்படிதானே பார்த்தார். சொந்த சகோதரர்கள் பார்க்கலையே, நீ அகங்காரம் பிடிச்சவன் அப்படிதானே பார்த்தார். ஆமே, யாருமே தாவீதை இப்படி பார்க்கல. ஆனா தாவீதுக்கு தெரியும் என்ன அவர் எப்படி பார்த்திருக்கிறார். தாவீதுக்கு நிச்சயமாய் தெரியும், இவங்க பார்த்தது போல அல்ல நான் இருக்க போறது, என்ன அவர் பார்த்தது போலதான் நான் இருக்க போகிறேன். அதற்காக இன்னைக்கு என்ன காத்து வருகிறார். எத்தனை பேர் நன்றியோடு ஆமென் என்று சொல்றீங்க? சாப்டர் முடியல, சாப்டர் முடியல. போவாஸ் இந்த ரூத்திட்ட சொல்ற ஒரே ஒரு ஆலோசனை, அது மட்டும் நீங்க விட்டுறாதீங்க. ரூத் 2வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேறே வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோட கூடவே இருந்தார். அதாவது இந்த இடத்தை விட்டு போயிடாத, இந்த பிரசனத்தை விட்டுறாத, அவரோடு உள்ள உறவை விட்டுறாத. இதை மட்டும் ஸ்ட்ராங் ஆக்கிட்டே. எவ்வளோ நெருக்கம் வந்தாலும். இப்பொழுது போவாசை குறித்து உனக்கு தெரிகிறது. போவாசை குறித்த அறிகிற அறிவு ரூத்துக்குள் போக 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 ரூத்து என்ன செய்கிறார்? இன்னும் போவாசை நெருங்குகிறாள். ஆமென். இந்த உறவை மட்டும் விட்டுறாதீங்க. அவரோடு இருக்கிற இந்த அனுபவத்துக்கு இடையில் எது உங்க லைஃப்ல வந்தாலும் அதை தட்டிருங்க. அவரோடு நெருங்கத்தக்கதான காரியத்தை செய்யுங்கள். அவருடைய பிரசனத்தில் இன்னும் நெருங்குங்கள். இந்த உறவை எந்த காரணத்தை கொண்டு விட்டுறாதீங்க. ரூத் போவாஸுக்கு சொன்ன ஃபர்ஸ்ட் அட்வைஸ், அதுக்கப்புறம் தான் சொல்றா அவருடைய செட்டை நிறைவில் வந்து உனக்கு நிறைவான பலன் எல்லாமே அதன் பிறகுதான் சொல்றார். ஃபர்ஸ்ட் சொன்ன ஆலோசனை, ஃபர்ஸ்ட் சொன்ன அட்வைஸ், நீ வேற எங்கேயும் போயிடாத, இவ்விடத்தில் இரு. இதை விட்டுட்டு போயிடாத. இதை விட்டுட்டு நின்றுட்டேன்னா இன்னைக்கு உலகம் என்ன பேசுதோ அதுதான் உன் லைஃப். ஆனா இதுல நின்றுட்டேன்னா அத்தனை பேச்சை கர்த்தர் மாற்றுவார், அடையாளத்தை மாற்றுவார், உன்னை குறித்த சரித்திரத்தை மாற்றுவார். உனக்கு இன்னொரு சாப்டரை கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். ஆமே. ரூத் இருக பிடிக்க 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 அவளுக்கே தெரியல, அப்படியே சேஞ்ச் ஆகுது. ஆமா, ரூத் பெத்லகேமுக்கு வரும்போது அல்லது மோவாப் தேசத்திலிருந்து புறப்படும் போது இப்படி ஒன்னெல்லாம் பார்த்திருப்பாளா? சான்ஸே கிடையாது, சான்ஸே கிடையாது. ஆமே. அவன் நினைச்சு வருது பெத்லகேம்ல முதல்ல என்ன அக்செப்ட் பண்ணுவாங்களா அப்படிதான் நினைச்சிருப்பான், என்னை ஏற்றுக்கொள்வாங்களா இப்படிதான் நினைச்சிருப்பா. ஆனா இன்னைக்கு ஊரே வாழ்த்துது. என்ன வாழ்த்துது? இஸ்ரவேல் வீட்டை கட்டுவிக்க, இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த ராகேல் லேயாளை போல ஊரே பிளஸ் பண்ணுது. ஆமென். அத்தனை பார்வைகளையும் அத்தனை பேச்சுக்களையும் என் ஆண்டவர் மாட்ட உனக்குன்னு ஒரு சாப்டர் கர்த்தர் வச்சிருக்கிறார். இந்த வார்த்தை சில உள்ளத்திற்காக பலிபீடத்திலிருந்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். அத்தனை பார்வைகளையும் அத்தனை அடையாளங்களையும் அத்தனை பேச்சுகளை மாற்றி சொல்ல வைக்க ஒரு சாப்டர் ரூத்தே உனக்கு எழுதப்பட்டிருக்கிறது, உனக்கு எழுதப்பட்டிருக்கிறது. நீ விட்டுறாத. நீ விட்டுட்டேனா கேரண்டி கிடையாது, ஆனா விடாம பிடிச்சிட்டேனா நிச்சயமாய் நம்பிக்கை உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஒரு விஷயம், எல்லாரும் கண்களை மூடி இப்ப முடிந்தவர்கள் முழங்கார் படிட்டு ஒரு 2 நிமிஷம் செபிச்சு அந்த உண்மை விடாமல் பற்றி கொள்ளுகிற அந்த இருதயத்தை மட்டும் எனக்கு தாங்கப்பா. உன் சாப்டர் முடியல, உன் சாப்டர் முடியல.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆண்டவர் இந்த டாபிக்கை மாற்றி பேச வச்சார்னு தெரியல. அநேக உள்ளங்களை கர்த்தர் பலப்படுத்தி இருக்கிறார் என்ற ஆவியில நான் விசுவாசிக்கிறேன். உன் சாப்டர் முடியல ரூத், இது அல்ல உன் சாப்டர். உனக்குள்ள சந்ததியே இருக்கக்கூடாதுன்னு சத்துரு நினைச்சா இல்ல, உனக்குள்ள இருந்து தான் ஒரு மகிமையான சந்ததியை புறப்பட போகிறது. உன்னிடத்திலிருந்து தான் ஒரு மகிமையான சந்ததி புறப்பட போகிறது. உன்னை குறித்து ஒரு சாப்டர் அழகா எழுதப்பட்டிருக்கிறது. இது பரலோகம் பார்த்து வைத்தது. அதை தடுக்கத்தக்க வல்லமை வேற எங்கிருந்து வராது. அவன் நீ அதை தடுத்துறாத ஆண்டவர் சொல்றார். நீ அதை தடுத்துறாத, நீ இறுக பற்றிக்கொள், நீ உறுதியாய் பற்றிக்கொள். உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. உனக்கு சந்ததி உண்டு. அது சாதாரண சந்ததி அல்ல, அது மகிமையான சந்ததி. உன் சந்ததியிடத்திலிருந்து மகிமையானவைகள் வெளிப்பட போகிறது. உன் சந்ததி அது தலைமுறை தலைமுறையாய் பேசப்பட போகிற சந்ததி. உன் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததிகளாய் உன் சந்ததிகளை கர்த்தர் நிறுத்துவாராக. லகரமாஷியா தலரபல கதர் லேப்ரமமல கதர உந்தன் அடிமை நானையா, என்னை காப்பாற்றும் கடமை உமக்கையா. உந்தன் அடிமை நானையா, என்னை காப்பாற்றும் கடமை உமக்கையா. போவா போவா போர்வையால் என்னை மூடுமையா ஏசையா. ஓம் அன்பினா நிறைவான பரிசு நீர்தானையா. உன் நிழல் தானே தங்கும் சொர்க்கமையா. நிறைவான பரிசு நீர்தானையா. உன் நிழல் தானே தங்கும். சொல்லுங்க போவா போவா போர்வையா. ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் என்னை பார்த்த விதத்தில் நான் பார்க்கப்படட்டும். ஆண்டவரே, நீங்க என்ன பார்த்த விதத்தில் என் வாழ்க்கை மாறட்டும் அப்பா. கர்த்தர் என்னோடு தான் பேசினார் என்று சொல்றவங்க அவங்க 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஒரே ஒரு அர்ப்பணிக்கிற ஜெபத்தை போவாஸ் பாதத்தில் இருந்த ரூத் கேட்ட வார்த்தை, உம்முடைய போர்வையால் என்னை மூட. ஆண்டவரே, நீங்க நினைச்சீங்கன்னா போதும்பா. இயேசுவின் நாமத்துல நாங்கள் விசுவாசிக்கிறோம். இதோட சாப்டர் முடியாது.